சோ பிடிஎஸ் கேங்ல டோட்டலா 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு கேங்ல 7வதா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஜங்குக்கு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிடுவாங்க. இவருடைய ஹிஸ்டரி என்ன, எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, இவர் வாங்கின அவார்ட்ல என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சாரு, அண்ட் இவர் மேல ஏறதுக்கு காரணம் என்ன, இவரும் நமக்கு தெரியாத சீக்ரெட் ஆகட்டும், நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிடிஎஸ் கேங்ல இருக்கக்கூடிய 7 பேர்த்தோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போட போறோம். ஃபுல் ஹிஸ்டரி, அதாவது இந்த ஒரு பிடிஎஸ் கேங் எதுக்கு பாமாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சரி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தோட வீடியோ உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜங்குக்கு ஜேகே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏசிய நாட்டை சார்ந்தவர், ஒரு சவுத் கொரியன் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு டைம்ல அங்க பிறந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளராரு. ஸ்கூல் சேர்த்து விடுறாங்க இவங்க அப்பா அம்மா. அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல நார்மலா ஜாலியா படிச்சுட்டு வராரு. இவருக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ்லயே என்னென்ன திறமைகள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டனை ரொம்ப விரும்புவாராமா. ஏன்னா இவருடைய எய்மே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும், ஒரு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எய்மை ஃபர்ஸ்ட் இவர் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இது மட்டும் இல்லாம இவருக்கு கீழே பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேம்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது செஸ், கேரம், இப்படி இருக்கப்பட்ட கேம் குடியஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நல்ல எல்லா கேமுமே நல்லா விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா மியூசிக், ஆர்ட், டான்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்து விளந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இப்படி சொல்றப்ப நினைச்சு பார்க்கறப்ப பயங்கரமா இருக்குல்ல. எப்படா எல்லா கேம்லயும் ஒரு பெர்சன் இந்த அளவுக்கு மேல வந்திருப்பாரா, இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திறமை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தோணுது இல்ல. சோ அதே போலதாங்க ஒரு பயங்கரமான விளங்கக்கூடிய ஒரு பெர்சன் அப்படிதான் சொல்றாங்க. சரி, எனிவே ஒன் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 கையில ரொம்ப ஸ்பீட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குமாமா. இப்ப அந்த வீடியோ கேம்ல விளையாடுவாங்க இல்லையா, அவருக்கு ரொம்ப வீடியோ கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்பயுமே நம்ம ஒரு கையில வீடியோ கேம் விளையாடுறது, அதாவது ஒரு ஜிடி கேமே விளையாடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், கீபோர்ட் ஆகட்டும், சோ மவுஸ் இப்படி நிறுத்தி விளையாண்டுருப்போம் இல்லையா. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கையில ஸ்பீடா விளையாண்டுட்டு இந்த ஒரு கையில இன்னொரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து நல்லா ஸ்பீடா 2 கையில 2 கம்ப்யூட்டர் 2 கேம் விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படி நினைச்சு பார்க்கறப்ப பயங்கரமா இருக்குல்ல. எப்படா மிகப்பெரிய ஒரு டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு கையில விளையாடுறதே கஷ்டம், இதுவும் இல்லாம இந்த 2 கையில இப்படி விளையாடுறதே நண்பன் படத்துல வர மாதிரி 4 கையில எழுதுறாங்க இல்லையா. சோ அது போலதாங்க நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. சரி, எனிவே என்னதான் இவரோட ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப விளையாட்டு பையனா இருந்தாலுமே வீட்டுக்கு போறப்ப அடிக்கடி ஒருத்தருடைய பாட்டு கேட்கறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வழக்கமா இருந்திருக்கு. அதாவது ஜி டிராகன் இவருடைய பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விரும்பி கேட்பாராமா. மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படிதான் சொல்லணும் இந்த ஒரு ஜேகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த ஒரு பாட்டை கேட்கிறாரு, அவருடைய பாட்டை ஒரு டைம் கேட்கிறாரு, மிகவும் ரொம்ப பிடிச்சு போயிருது. இப்படி இருக்கிறப்ப நானும் இது மாதிரி இந்த ஒரு பாட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா, அதாவது பேட்மிண்டனுக்கு இவ்வளவு ஆசை வச்சிருக்காருன்னா சோ மியூசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு ஆசை வைக்கிறாரு. இந்த ஒரு பேட்மிண்டன் ஆசையை சுத்தமா வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு பாட்டை கேட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி எமோஷனல் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நானுமே இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எனிவே இப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன வயசுலயே அந்த ஒரு பாட்டு திறமையை இவருக்குள்ள இருக்கு தெரிஞ்ச உடனேயே நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லா பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கேட்டு போறாரு. சோ இவரு போயிட்டு அந்த ஒரு பெரிய கம்பெனில இருக்கும் மியூசிக் கம்பெனி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எம் கிட்ஸ் காப், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் K3 அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மியூசிக் கம்பெனிக்கு போய் அங்க பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ போறோம்னா நம்மளே விசாரிக்கிறாங்க இல்லையா என்ன ஏதுன்னு. சோ அதே போல பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. 24 ஏப்ரல் 2011 கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் கே கான்ட்ராக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் பண்றாங்க. அதாவது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துங்க, நல்லா பண்ணீங்கன்னா நான் உங்களை வச்சுக்கிறோம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் எல்லாம் பண்ண சொல்லி நாங்க டீம் கூட சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல 2வது ரவுண்டுக்கு போறாங்க. 2வது ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா 2 சாங் பாடுறாரு. 2 சாங்குமே ஒரு பயங்கரமான அப்படியே ஆடியன்ஸ்ல கத்தி கதறாங்க, வீடியோலாம் எடுக்கிறாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரிக்க விடுறாங்க, ஸ்டேஜ் அலறுது அப்படிதான் சொல்லணும்.
2 சாங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. கீழே இருக்கக்கூடிய சஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 3வது சாங் ஏதோ பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல 3வது சாங் நான் ரெடி பண்ணல, நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏகத்தனமா ஏதோ பேசிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். சோ இப்படி இருக்கிறப்ப இவன் என்ன ஓவரா பேசலாம், இவ்வளவு ஏகத்தனமா பேசுறது நம்ம செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணப்படுது, ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி எனிவே இப்படி வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண உடனே இவருக்கு ஒரு இதாவது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு. அண்ட் இந்த ஒரு வீடியோஸ்ல நிறைய பேர் எடுத்தாங்க இல்லையா, இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணாங்காட்டி இந்த ஒரு வீடியோவை பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்ணப்படுது. நிறைய பெரிய பெரிய மியூசிக் கம்பெனி ஆகட்டும் அந்த ஒரு உலகத்துல அந்த ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த 2 கம்பெனி தவிர நிறைய மியூசிக் கம்பெனில இருக்கும் இல்லையா, சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கம்பெனில இருந்து எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா 7 கம்பெனி இன்வைட் பண்றாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வருது. 7 கம்பெனில எந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சோ அதுல சூஸ் பண்ணது தான் இந்த பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. இந்த ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி போயிட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில சூஸ் பண்ணி உள்ள போயிட்டாரு. உள்ள போன உடனே அந்த ஒரு பிடிஎஸ் கேங்ல எடுத்து சேர்த்துக்கலையாமா. சோ இப்போதைக்கு இவருடைய திறமையை அனலைஸ் பண்ண முடியாது. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆடு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல டிஸ்அட்வான்டேஜ் இவருக்கு என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப லோ, டான்ஸ் வராதாமா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அப்பயுமே அந்த ஒரு கம்பெனி இவரை ரிஜெக்ட் பண்ணாம மித்தபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பாடுறதாகட்டும் அவரோட ஸ்டைல் ஆகட்டும் சோ எல்லாமே நல்லா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உங்க டான்ஸுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டான்ஸை கத்துத்தர சொல்லி இந்த ஒரு பிக்கிட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்கு. சரி ஓகே இவரு பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு வந்துட்டாரு. கத்துக்கிட்டு வந்த உடனே பிடிஎஸ் கேங்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் எல்லாமே பயங்கரமா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பிடிஎஸ் கேங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஜாயின் ஆறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இவங்க ஒட்டுக்கா சேர்ந்து கான்செப்ட் பண்றவங்காட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல நல்லா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. சோ அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த ஒரு பிடிஎஸ் கேங் ஆகட்டும் சோ எல்லாமே பயங்கரமா வைரல் ஆறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்றோடவே பாத்தீங்கன்னா பயங்கர வைரலோட இருந்துட்டு வராங்க. ஃபேன்ஸ் ஆகட்டும் இந்த ஒரு உலகத்தை தாண்டி எல்லாருமே படர்ந்து விரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ ஒரு ஆல்பத்தை பத்தி ரிலீஸ் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா மேல வந்திருக்காங்க. இதுக்கு மேல என்ன இன்றோடவே பாத்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன்ஸ் பேஜ் ஆகட்டும் நல்ல பயங்கரமா இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லணும். ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதாவது அந்த ஒரு பிடிஎஸ் கேங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அண்ட் அதுக்கேற்ற போல பாத்தீங்கன்னா பாட்டாகட்டும் சோ எல்லாத்துக்கும் மனசுல பதிகிற மாதிரி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகமே பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த ஒரு ஜேகேக்கு என்னென்னலாம் திறமை இருக்குச்சு, என்னென்னலாம் பிடிக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அவார்டு வாங்கினாரு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஜேகே இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சொந்த ஊரான ஏசியா சவுத் கொரியாவுடைய ஒரு கலாச்சார விருதை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு கலாச்சார விருது எப்படின்னா அதாவது இப்ப நீ ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான பர்சன் நல்ல ஒரு பயங்கரமா ஃபேன்ஸ்ல வச்சிருக்க என்ற கான்செப்ட் மூலியமா இந்த ஒரு உலகத்துல நீ நல்லா தெரிய வர அப்படின்னா ஓரளவுக்கு மேல வருது இல்லையா. சோ அவங்களை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது அப்படிதான் சொல்லணும். அவ்வளவு ஈஸியா யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் இவரு அந்த ஒரு நாட்டிலேயே விருதை வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம். சரி எனிவே அண்ட் அந்த ஒரு பிடிஎஸ் கேங்லயே மிகப்பெரிய ஒரு ரொம்ப அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா. சோ அவரு அப்படின்னா ரோல் மாடல இவரை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் திறமை அதிக அளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி எனிவே பிடிஎஸ்லயே 7 பேர் இருக்காங்க இல்லையா. அதுல ஒரு சின்ன வயசு பர்சனா இவரை பத்தினா சொல்றாங்க. ரொம்ப சின்ன குட்டி வயசா ரொம்ப சின்ன பையன் 7 வயசு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தியா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 7வதா இவரு இருக்காரு. சோ பொண்ணுங்களை பார்த்தாவே பாத்தீங்கன்னா பயங்கரமா வெக்கப்படுவாராமா. இவர் இப்படி இருக்கக்கூடியப்ப மியூசிக் அண்ட் பொண்ணுங்களை விட்டார் அப்படின்னா வேற என்ன இவருக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருந்திருக்க போகுது. அப்பமாவும் அந்த அளவுக்கு இல்ல. சோ இந்த ஒரு கேங்ல வந்து சேர்ந்துட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இவரு அனிமல்ஸை ரொம்ப லவ் பண்ணுவாராமா. சோ சின்ன அனிமல்ஸ் ஆகட்டும் அதாவது சின்ன இன்செக்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி ஓகே இவர் இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயை வளர்த்துட்டு வராரு. சோ அந்த ஒரு டாக் நேம் என்னன்னா கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டான டாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதுவுமே பார்த்தா கியூட்டா இருக்கும், எனக்குமே பிடிக்கும். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே ஜாலியா எப்படி வளர்த்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி ஓகே
அண்ட் ஜேகே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு குன்ஃபு ஃபைட் தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கோ அண்டோலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி கெராத்தா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. அண்ட் இது மட்டும் வாங்காம மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமாமா, அண்ட் பாக்ஸிங் குன்ஃபு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்போர்ட்ஸ்லயே ஆகட்டும், இந்த ஒரு ஃபைட்லயே ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயங்கரமா அதாவது இப்ப ஒரு படத்துல இறக்கிட்டா கூட நடிப்பாரு போல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பர்மேன் கணக்குல இருக்காருப்பா. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆளு. சரி, எனிவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் ரொம்ப லைக் பண்ணுவாராமா. ஏன் அப்படின்னா அந்த ஒரு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே இந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும். அந்த ஒரு ஹெட்செட்டை கூட்டிட்டு போய் வந்து தோல் மேலேயே போட்டு வெளியே போறப்ப எடுத்துட்டு போயிடுவாரமா, கூடவே கேமரா எடுத்துட்டு போயிடுவாரமா. அந்த ஒரு சாங் நல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. அந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சவுண்ட் அதிகமா வச்சு கேட்பாராமா. பக்கத்துல இருக்கிறீங்க கூட எஞ்சி ஓடி போயிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சரி, ஜேகே இவர் என்னத்த மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலுமே அந்த ஸ்மெல், அதாவது மோந்து பார்க்கிற தன்மை இருக்கு இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பயங்கர அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவர் ஒரு ஃபேமிலியில இல்லைனாலுமே மிகப்பெரிய அந்த ஒரு சமைக்கிறதெல்லாம் நல்லா பண்ணுவாராமா. அதுலயுமே டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு சூப்பருங்க, அது என்ன சொல்றேன்னே தெரியல. சரி, எனிவே அந்த ஒரு குக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மோந்து பார்க்கிற ஸ்மெல் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வாசல வருதுன்னு பாப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்மெல் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப திணறி இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2019-18 கூட சொல்லலாம். சரி, எனிவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக பிராக்டிஸ்க்காக அனுப்பி அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா பயங்கரமா சரளமா இங்கிலீஷ் பேசுறாரு, நல்லா பாட்டுலாம் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. எனிவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு குத்தி இருக்கக்கூடிய அந்த டேட்டோ, சோ இங்க விரல்லாம் பாத்தீங்கன்னா குத்திருப்பாங்க. அந்த ஒரு டேட்டோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டுல கொஞ்சம் மறைக்க வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஊர்ல, அதாவது இப்ப நம்ம யூடியூபர் அப்படி சொல்லிட்டு குத்திருக்கு இல்லையா, சோ இந்த ஒரு டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா அந்த ஊர்ல குத்துறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபைன் போடுறாங்க. சோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு ஏசியா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டோல ஃபுல்லா மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படணும். ஏன்னா இவர் குத்திருக்கிற டேட்டோக்கு என்னென்ன மீனிங் சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஆகுது எல்லாமே தொலைவிட்டு தான் வராங்க. ஆனா இந்த இடமே கண்டுபிடிச்ச பாடு கிடையாது. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஆனா அந்த ஒரு சீக்ரெட் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல, லீக் பண்ணல. லீக் ஆனிச்சு அப்படின்னா அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அவரே சொன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். சரி, எனிவே இங்கிலீஷ் சொன்னாலும் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. சரி, இதோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருது. ஜேகே உடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். கிட்டத்தட்ட இன்றோடமே பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா அந்த ஒரு பிடிஎஸ் கேங்கோட சேர்ந்து இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இருந்துட்டு வராங்க. மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்களோட லைஃப் கேட்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நாளைக்கு இன்னொருத்தருடைய வீடியோவை பார்க்கலாம். சரி, லெட்ஸ் பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.